தொட்டு பாரு குத்தமில்ல மாமே. ஹலோ கவிதாவா? ஐ ஆம் கோட்டையப்பன் ஸ்பீக்கிங். ஆமாடி, இன்னைக்கு ஜிஜிபில ரூம் போட்டிருக்கேன். அங்க அசோகையா வராரு. அப்படியே உன் தங்கச்சி ருக்மணியை கூட்டி வந்துரு. ஏன்னா இங்க கொண்டைப்படும் வராரு. அடி செருப்பு. ஐயா ஐயா அடிக்காதீங்க. ஐயா அடிக்காதீங்க. ஏய் பொறுக்கி மேல. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா செருப்பு பிஞ்சிடும். ஏய் அவன் இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இது வேணா. வாங்க வாங்க. என்ன வேணா? உப்பு புளி மிளகா சீரகம் இருக்கா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய் சார், செருப்பு எடுத்துக்காமே. என்னது? போட்டு பாக்குங்க. அதான் நான் பார்த்தேன். சீக்கிரம் கொடுப்பா. ஐ நல்லா இருக்கே. போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்க. ஐ நல்லா இருக்கே. நடந்து பார்க்கலாமா? நடந்து பாருங்க. ஐ நல்லா இருக்கே. ஓடி பார்க்கலாமா? ஓடி பாருங்க. போலீஸுக்கு போன் பண்ணுயா? போலீஸா? போன் பண்ணாதீங்க. என்ன திருட்டு பயல? அவசரப்படாதீங்க. இந்தாங்க செருப்பு, உங்க பணம். நீ 50 ரூபா தானே திருடிட்டு போன, 100 ரூபா இருக்க. விவரமா சொல்றேன். நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுனேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடினாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு உறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒட்டிக்கு ரெட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபா கொடுத்தியே, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சீட்டு மேல 50 ரூபா போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. நீதான் எடுத்துக்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுத்துட்டிய. இந்த 50 ரூபா வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேட்டு, சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக, ஃபால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்? ஐயோ, தொத்துவம் இல்லையா, தத்துவம். நான் வர்றேன் சேட்டு. தம்பி, அரே பையா, தம்பி, அரே பையா, என்னையா இது இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். அட போயா. அரே ராம், ஒரு நாளைக்கு நம்ம கடை மேலே ஆத்தாவை. அப்புறம் சின்னையா, சின்னையா இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? அப்பா அம்மா இந்த ரூம்ல தாட்டு புட்டு கத்தத்தான் செய்வாங்க. அடுத்த ரூம்ல அப்பா குமுறி குமுறி அழுவாரு. அம்மா அழாதீங்க அழாதீங்கன்னு தொடச்சி விடுவாங்க. இப்ப என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கங்க. தலைவலியா? உங்களுக்காகவே கட்டில்ல அம்முக்குட்டி அம்முக்குட்டின்னு 16 வயசுல ஒரு குட்டி, டீப்பாவுல மெக்டோல் மெக்டோல்னு ஒரு புட்டி. அப்ப ஹோட்டல் ஜிஜிபில ரூம் போட்டுருவோமா? வேண்டாம். உடம்புக்கு நல்லது சின்னையா, வேண்டாம். நெஞ்சுக்கு நல்லது சின்னையா. வேண்டாம். சரி, அப்ப உங்க சார்பா இந்த கொண்டையப்ப போயிட்டு வந்துட்டுமா? ஐயா ஐயா எனக்கு வேணும். உங்கள்ட்ட போய் சொல்றேன் பாரு. என்ன சைடு வேணாம்? அரே முட்டை பூச்சி மருந்து கொடுப்பா. சாப்பிடவா பார்த்தல? क्या बोलता? தப்பா நினைக்காதீங்க சேட்டு. இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய் சட்டுன்னு எடுத்து கொடுறா, வியாபாரத்தை கெடுத்துறாம. வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் வேணும். என்ன பாட்டி? ஹார்லிக்ஸ். நீ கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். ஏன் சார் பேப்பர்ல கட்டி கொடுக்கவா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படியே தூக்கி ஓடிடுவேன். அண்ணே 100க்கு போன் பண்ணட்டுமா? மீதி 400 உங்க அப்பா நான் போன் பண்ணுவான், 500க்கு சேர்த்து பண்றா. அரே ரே படட்டும் ஆத்தானே. கூல் கூல். சார் இந்தாங்க உங்க ஹார்லிக்ஸ் 500 ரூபாய் பணம். மேற்கொண்டு 500 ரூபாய். மேற்கொண்டு 500 எதுக்கு? என்ன பத்தி சேட்டுக்கு தெரியும். உப்பு தின்னவன் பாணியா ஆத்தா, தப்பு செஞ்சவன் தண்டனையா ஆத்தா. மீதி எல்லாம் சேட்டு சொல்லுவாரு. நான் வரட்டுங்களா? ஹரே ராம், 500க்கு 1000. ஒரு நாள் அவனை நம்ம கடை மேலே அத்தாவை. இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா
ஹரிராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும் பையா. நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கும். செயினே பாருங்கோ, நெக்லஸே பாருங்கோ. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்கோ, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்கோ. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே. ஐ செயின் நல்லா இருக்கே. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்கோ, நான் பணத்தை என்றேன். 5000 5000 5000 ஏன் சார் இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா? 5000 5000 5000 5000 5000 5000 5000. ஏய் ஓடாத. சார் பிடிங்க, பிடிங்க. ஓடி வாங்க, பிடிக்கணும், பிடி. கொஞ்சம் சும்மா இருங்கோ, அவசரப்பட்டு பிடிக்காதீங்கோ. பிடிக்காதீங்கோவா? ஏன்? வந்துருவான். வந்துருவானா? எப்படியா? சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10,000 வருது. ஐயோ, பணம் எல்லாம் போச்சே, ஆளை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ, ஆளை காணுமே அம்மா. ஐயோ, அரே அரே ராம், 6 மணி நேரம் ஆயி போச்சு, ஆளே காணுமே. அரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே 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 சார் 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 வந்துட்டானா? வரலீங்கோ சார். சார் எங்க போனான்னு தெரியல. சோர் சோர், புடிங்கோ புடிங்கோ. புடிங்கவா? கையோட பிடிச்சவன கூட சொன்னேன். இப்ப அவனை நான் எங்கயா போய் பிடிக்கிறது? உன்னை பிடிக்கணும். செயினை பிடி, நட ஸ்டேஷனுக்கு. பேராசை தானே, உன்னை உள்ள தள்ளிப்படுறேன். ஐயோ, என்ன உள்ள தள்ளிடாதீங்கோ. வெற்றி 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 வெற்றியா? வெற்றிடா. ரிசல்ட் வந்துருச்சா? ஆமாடா. எதுல? கணக்குல மொத்தம். கணக்குல மத்துருமா? ஆமாடா, நான் கணக்கு பண்ணிட்டு இருந்தேனே கனகா, அவ என்ன பார்த்து புளுக்கு புளுக்குன்னு 2 தடவை கண்ணடிச்சுட்டு போயிட்டாடா. உனக்கு பெரிய புளுக்குமா? விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். குட் மார்னிங் சார். வெரி வெரி குட் மார்னிங். நல்லா இருக்கிறியா? அம்மா சுனிதா, நேத்திக்கு உங்க அம்மா கொடுத்து விட்ட கத்திரிக்காய், அதான் உங்க தோட்டத்துல விளைஞ்ச நெய் கத்திரிக்காய், ரொம்ப பிரமாதம். வெரி குட். நம்ம உடற்பயிற்சி ஆசிரியர் எங்கேயாவது ரோந்து வந்துட்டு இருக்க போறான்டா. நம்மள இந்த கோலத்துல பார்த்தா நோண்டிடுவான். Twinkle twinkle little star, how I wonder what you want. ஏ லாலு, என்னடா கையில வச்சிருக்கிற? ஒண்ணு இல்ல சார். சும்மா சொல்ற. ஒண்ணு இல்ல சார். போகிட்டே. வழக்கமா கிளாஸ் ரூமுக்கு நான் ஊதுபத்தி வாங்கிட்டு போவேன் சார். அது சார். என்ன ஊதுபத்தி காமி? ஃபில்டர் வில்ஸ் ஊதுபத்தி சார். நல்ல வாசனை. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத தம்பி. பக்திமான், ரொம்ப யதார்த்தமான பையன். வெரி குட் பாய். நானும் தான் சார். வெளியே வெளியே சொல்லிடாத, கப்பல் ஏறிடும். காயப்பருக விட்டா நம்மளே ஃபுட்பால் ஆடிடுவாங்க. ஏய், வாடா. இந்த சத்தம் எங்க இருந்து வருது, யார் எழுப்புறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க எல்லாருடைய ஜாதகமும் எங்க கையில தான் இருக்கு. அப்படின்னா எனக்கு நல்ல பொண்ணு பாருங்க சார். சால்பத்ரி கும்மா 555 வரலையா? அவன் வரமாட்டானே. சால்பத்ரி கும்மா. சார், எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. 555 அசோக்குமார் பத்தி ஒரு வார்த்தை சொன்னா கூட எங்களால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா 9 மணி காலேஜ் என்ன, 9 மணி வரைக்கும் பூஜை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டாந்து எங்க கிட்ட கொடுக்குற அந்த பக்திமான இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல சார், இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? பின்ன அவ வீட்டுக்கெல்லாம் போனா தப்பாயிரும். அப்படின்னா விட்டுடு, வேற ஐட்டத்தை பிடிக்கலாம். வேணாண்டா, அவ என்ன அவமானப்படுத்தினதுக்கு பதிலுக்கு பதிலா ஏதாவது செஞ்சிருண்டா. சரி, எனக்கு போர் அடிக்குது. கிளாஸ் ரூம்ல போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், வா. சரி வா. ஏய், என்னது இவ்வளவு வயசாயும் இப்படி கலாட்டா பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். லாலு, வாட் ஹேப்பன் டு யூ? சாரி மேடம், கிளாஸுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அத பத்தி பரவாயில்லப்பா. கண்ணத்துல என்ன கட்டு? ஒண்ணு இல்ல மேடம். எல்லாரும் இப்படி தேம்பி தேம்பி அழுது உடம்புக்கு எடுத்துக்காதடா.
எனக்கா இந்த உலகத்துல பரிதாபப்படுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குதுல்ல, அது நீதான்டா. லாலு, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன கொல்லாதடா. அழக்கூடாது. இப்ப நான் அழுகுறேன் பத்தியா, நீ அழக்கூடாது. சமத்தா அழக்கூடாது, அழக்கூடாது. அசோக்கு, அசோக்கு, அசோக்கு. மிஸ்டர் கன்சன், எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன வழி சொல்லணும்னா ஹெல்ப் பண்ணுமே. மெதுவா எழுந்திரீங்க. கவுட்டானுகளே. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த காயம் எப்படி ஆச்சுன்னு என்னால கேட்காம இருக்க முடியாது. என்ன நடந்துச்சுங்கறத சொல்லுப்பா. சொல்றேன் மேடம், சொல்றேன் மேடம். பஸ் விட்டு கீழே இறங்கின உடனே ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? எப்படி? ஆமா மேடம், ஒரு பொண்ணு கிட்ட டயம் என்னன்னு கேட்டேன். அந்த பொண்ணு பலாறு அரைஞ்சிடுச்சு மேடம். டயம் என்னன்னு கேட்டதுக்கா? இத தவிர வேற எதுவுமே கேட்கல மேடம். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் கேட்காதீங்க மேடம். பரவாயில்ல, சொல்லு. நோ நோ, சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்க என்னதான் கேட்டாலும் சத்தியமா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு வித்யாதாங்கிற உண்மையை சொல்ல மாட்டேன். என்னால ஒரு பொண்ணுக்கு அவமானம்னா என்னால ஒரு நாள் தாங்கிக்க முடியாது. ஏன்னா எங்க அம்மாவும் ஒரு பொண்ணு, என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, எங்க அக்காவும் ஒரு பொண்ணு. என் முன்னால நிக்கிறீங்களே என் குருவான நீங்களும் ஒரு பொண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணால ஏற்பட்ட புண்ணு என் காலடியில் கிடக்கிற மண்ணு. உணர்ச்சியை கொட்டுறானே. லாலு, ப்ளீஸ் டேக் இட் சீட். பாத்து வாடா, சுண்ணி கொஞ்சம் எந்திரி. பேப்பர்ல பொறுப்பு சோடா வாங்கி கொடுத்து மறந்துடாத. வித்யா, ஒரு ஆம்பளைய கை நீட்டி அரைஞ்சு புண்ணை உண்டாக்கின நீ எங்க கண்ணுக்கு பொண்ணு இல்ல, மண்ணு. வலிக்குது, வலிக்குது. ஒருவர் மீது. டேய் லாலு, என்னடா? நம்ம வித்யால வித்யா. ஆமா, அவளோட சோதிக்கணுமே. அதுக்கு என்ன, அக்னி குண்டத்துல இறக்கி பாத்துருவோம். முதல்ல உங்க அம்மாவை ஏதாவது அசிங்கமா சொல்லிட்டு போறேன். அடியே ரொம்ப துள்ளாத, பூமி குளிர்கிற போகுது. ச்சே, எவ்வளவு சொன்னாலும் உரைக்காத டெல்லி எருமைங்க. பேபி வித்யா, உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை என் காலடியில விழ வைக்கல. என் பேர் ஏகே இல்ல, ஐ மீன் அசோக் குமார் இல்ல டி. என் புறத்து வேலை கூட உன்னால தாலி கட்ட முடியாது. போடா. பந்துக்கு போடுங்க. சரி, போடுங்க, ரெடி. அம்மாடி நெஞ்சுக்குள்ளே பக் 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 பக். கலாட்டா பண்றது ஒரு லிமிட் வேணும். வித்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஷட் அப். சத்தியமா சொல்றேன், நான் மத்த பொண்ணுங்கிட்ட பழகுற மாதிரி உன்கிட்ட பழகல. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. வித்யா, அன்னைக்கு கோவில்ல ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அது என்னன்னு உனக்கே தெரியும். தெரியும், லாஜிக் போறதுக்காக இருக்கும். ஐயோ வித்யா, என்னமோ தெரியல, நீ அடிக்கடி என் கனவுல வர. அது ஏன்னு உனக்கு தெரியுமா? லாஜிக் போறதுக்காக இருக்கும். வித்யா, பிரின்சிபல் உன்னை கூப்பிடுறாரா? லாஜிக் போறதுக்காக இருக்கும். இன்னமணி குயிலே கொக்கரக்கோ, மெல்லவாடு மகிழே கொக்கரக்கோ, எங்க போலே நீ கொக்கரக்கோ, நம்மோரேன் தேடி கோகோ. அடி குகுனி குகுனி கண்மணி, அடி கண்மணி கண்மணி. ஓ. என்னம்மா, மணி 5 இன்னும் வித்யாவை காணோம்.
இப்படியே சைலண்டா இருந்தா நமக்கு எப்படி ரஜினி படம் கிடைக்கும்? ஜோதியம்மா, ஜோதியம்மா, அடாடா எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனை தான்ப்பா. ஏமா இந்தாங்க அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. எவனுக்கு? அதாம்மா அந்த சந்துரு பயலுக்கு. அவருக்கு 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 என்ன எழுதுறது? எங்கேயாச்சும் வர சொல்லி எழுதுங்கம்மா. லெட்டர் கை கிடைச்ச உடனே அப்படியே காத்தா கலந்து வருவாரு. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்களே நேரடியா கேளுங்க. கல்யாணமா? அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்குருவாராவா? என்னங்கம்மா நீங்க நீங்க கொடுத்த செயினை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னா கடன் தொல்லை அதிகமா இருக்கு, அடை வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா கழுத்துல போட்டுக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டான்னு அர்த்தம். நிச்சயமா? அவர் என்ன யோசனை? இந்தாங்க எழுதுங்க. சரி கொடு. இங்க இருக்கம்மா. என்ன அது? பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். இது பேடு, இது பேனா, இது சேரு. பிடிங்க. ஓ எழுதுங்க. தேங்க்யூ. அம்மா அப்பா அப்படியே அது. அப்பா 2 ரஜினி படம் நம்மளுக்கு ஓகே. லக்கு 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 குட்டு லக்கு. ஏ லக்கு 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 குட்டு லக்கு. ஏலுக்கு லுக்கு 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 லவ்வு லுக்கு. புக்கு 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 செக்கு புக்கு. அடி ருக்கு 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 இங்க இருக்கு. ஏடா போட்டு பாட்டு பலமா இருக்கு, என்னடா விஷயம்? தாத்தா டைரி எடுங்க, ஒரு நல்ல நாளை பிக்ஸ் பண்ணுங்க, கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ணுங்க, கச்சேரியை பிக்ஸ் பண்ணுங்க, சமையல நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏண்டா போசே தப்பு, இதுல காலாட்ட வேறியா? என்ன கிழிச்ச நீ? உங்க பேத்தி கல்யாணம் போகுதுல. நிஜமா தாத்தா ஒரு முக்கியமான சாட்சி மாட்டிக்கிட்டான். அந்த சாட்சி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறான். அவன் உண்மையெல்லாம் சொல்ல போறான். சந்துரு நிரபராதியா வெளியே வர போறான். உங்க பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறான். நிஜமா தான் சொல்றியா? நான் சொன்னது நிஜம்தான். ஆனா நீங்க சொன்னது நிஜம்தானே? வாக்கு மாற மாட்டீங்களே. 2 ரஜினி பிக்சர்ஸ். ரஜினி படம்னு நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த கொலைக்கு எனக்கும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பாவை நீங்க கொலை பண்ணலன்னு சொல்ல போறீங்க அதானே? நிச்சயமா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். உங்களை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். நீங்க தைரியமா இருங்க. சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர். மிஸ்டர் சந்திரசேகர், தொழிலதிபர் தனசேகரை கடத்திக்கிட்டு போய் அவரை கொலை பண்ணாதான் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அவரை நான் கொலை பண்ணல யுவர் ஆனர். நீங்க பண்ணலங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரர் சந்திரசேகருக்கும் கொலை செய்யப்பட்ட தனசேகருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை முன்ன பின்ன பார்த்ததில்ல, பழகினதில்ல, பேசுறதில்ல. அப்படி இருக்கும்போது அவரை கொலை செய்ய வேண்டிய அவசியம் இவருக்கே வந்தது? அதைத்தான் நானும் கேட்கிறேன். அவருக்கு ஏன் அந்த அவசியம் வந்ததுன்னு. யுவர் ஆனர், இவர் விசாரிக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இவர் கோர்ட்டுக்கு வர்றதோ, கூண்டுல ஏறுறதோ, ஜெயிலுக்கு போறதோ இது முதல் தடவை இல்ல. எத்தனையோ கேஸ்ல பிடிபட்டு எவ்வளவு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கார். இவர் பல தடவை ஜெயிலுக்கு போனது உண்மை. ஆனா ஏன் போனாருன்னு யாருக்காவது தெரியுமா? எம்ஏ படிச்சு எந்த வேலையும் கிடைக்காம, ஒருவேளை சோத்து கூட கஷ்டப்பட்டு பழைக்கிறதுக்கு வேற வழியே தெரியாம வெறும் 500க்கும் 1000க்கும் யாரும் செஞ்ச தப்பெல்லாம் இவர் செஞ்சதை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாரு. எம்ஏ படிச்சவரு கோர்ட்டுக்கு வர்றத கேவலமா நினைக்காம, ஜெயிலுக்கு போறத அசிங்கமா நினைக்காம, வெறும் 500க்கும் 1000க்கும் பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்கும் போது இன்னும் அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏன் தனசேகரனை கொலை செஞ்சிருக்க கூடாது? இத நான் வெறும் யூகத்துல மட்டும் சொல்லல. இவரை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டரோட சாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தர் செஞ்ச குற்றத்தையோ கொலையையோ இன்னொருத்தர் செஞ்சதா சொல்லி அவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. போலீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைல க்ளோஸ் பண்ணணும், குற்றவாளியை பிடிச்சதாக பேர் வாங்கணும். மிஸ் ஜோதி, ஒட்டுமொத்தமா எல்லா போலீஸ்காரங்களையும் அப்படி நினைக்க கூடாது. இந்த கோர்ட்ல அதை பேசவே கூடாது. யுவர் ஆனர், அந்த இன்ஸ்பெக்டர் விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிய வரும். எஸ், யூ கேன் ப்ரொசீட்.
யுவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல வக்கீல் அம்மாவுக்கு எந்த அவ்வளவு கோவம் தெரியல. எங்க வேலையை நாங்க ஒழுங்கா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நடந்தது சொல்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வேற எந்த விவரமும் சொல்லல. அப்படி இருக்கும்போது இவர்தான் அவரை கடத்திட்டு போய் கொலை பண்ணாருன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? வக்கீலமா சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவங்க கேசட்டை சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு அவர் தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் பல டீடைல் சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ள உயிர் போயிருச்சு. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், சாக போறவங்க எவ்வளவு மோசமான ஆட்களா இருந்தாலும் சாக போற நேரத்துல பொய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் மரண வாக்குமூலத்தை அப்படியே ஏத்துக்கணும்னு சட்டம் உண்டாச்சு. வக்கீலம்மா மரண வாக்குமூலத்தை தப்புங்கிறாங்களா இல்ல சட்டத்தையே தப்புங்கிறாங்களா? மரண வாக்குமூலம் கொடுத்தவர் பாம்பெடுத்த இடத்தில் இருந்திருக்கிறார் என்பது வீடியோவை பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. எனவே வாக்குமூலத்தை கண்ணால் பார்த்த சாட்சியாக ஏற்றுக்கொண்டு சந்திரசேகர் தான் கொலை செய்தார் என்று முடிவு செய்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். சந்திர, உன்னை பாக்குறது தேவிங்கிற பொண்ணு வந்திருக்கு. தேவி, எங்க நீ என்ன பார்க்க வர மாட்டியோன்னு பயந்த. நான் எதுவும் பேச வேணாம். நீ பேசுறத கேட்கறதுக்காக நான் வரல. தேவி, நான் என்ன சொல்ல போறேன்? என்ன சொல்ல போற? நான் நல்லவன், யோகிய, எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதைத்தானே சொல்ல போற? நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. எங்க அப்பா உன்னை ஃப்ராடு பொறுக்கின்னு சொன்னப்ப கூட நான் உன்னை உத்தமனா தான் நினைச்சேன். ஆனா பணத்துக்காக நீ எதையும் செய்வேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீ என்ன நினைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு போதான் நான் இங்க வந்தேன். இனிமே நீ ஜெயில இருந்து எனக்கு லெட்டர் எழுதுற வேலை எல்லாம் வச்சுக்காத. யார் வேணும்? நான் அட்வொகேட் ஜோதி. நான் மிஸ்டர் ஜேபியை பார்க்கணும். யார் ஜெயராம் அது? யாரோ அட்வொகேட்டா? நம்ம தலைவரை பார்க்கணுமா? தலைவரை பார்க்கணும்னா நீங்க ஜெயிலுக்கு தான் போயாகணும். ஜெயிலுக்கா? எங்க தலைவரை நீங்க 2 இடத்துல பார்க்கலாம். ஒண்ணு, மக்களுக்காக போராட்டம் நடத்திட்டு இருப்பாரு. இல்ல, போராடினதுக்காக ஜெயில இருப்பாரு. இப்ப அவர் ஜெயில தான் இருக்காரு. நீங்க அங்க போய் பாருங்க. அட்வொகேட் ஜோதி. வணக்கம். வணக்கம். ஸ்டுடியோ ஓனர் மிஸ்டர் தனசேகர் கொலை செய்யப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். உங்க இயக்கத்தை சேர்ந்த ஜீவா இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காரு. தெரியும். உங்களோட தூண்டுதல்னாலதான் இந்த கொலை நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். நாங்க நடத்துறது எல்லாம் சாத்வீகமான போராட்டங்கள் தான். ரத்தம் சிந்துறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா எப்பவுமே ஜீவா ரொம்ப தீவிரமா தான் இருப்பான். எத்தனையோ தடவை நான் அவனை கண்டிச்சிருக்கேன். அவன் திருந்தவே இல்ல. எனக்கு வேற வழி தெரியல. நான் அரெஸ்ட் ஆகி இங்க வரதுக்கு முன்னாடி அவனை என் இயக்கத்தை விட்டு நீக்கிட்டேன். தேங்க்யூ. வாங்க. என்னடா 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு வரீங்க? சூப்பரண்டங்களை ரிலீஸ் பண்றவங்க தெரியாதா? நெசமாவா? அட போயா, இன்னொரு வரைக்கும் லேட்ல வச்சு பெண்டா கழட்டிட்டு இப்பதான் வெளில வர. சரி, உள்ள போ. சரிங்க சார். யாரா இவன் தினம் ராத்திரியான சுத்திட்டு இருக்கான்? அவன் பாண்டிய ஆளு, ஜெயிலருக்கு ரொம்ப வேண்டியவன். பேசாம பொத்திட்டு வந்து படு. சார், இங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ண சார். நல்ல வேலை, நாங்க பார்த்து புடிச்சு வந்தோம் சார். சார், இவங்க போய் சொல்றாங்க. நான் தப்பிக்க முயற்சி பண்ணல. நீ சொல்ற பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்புறதுக்கு இது கோர்ட்டும் கிடையாது. நான் ஜட்ஜ். சொல்ல மாட்டியா? அடுத்து ஓ நெத்தியில ஓட்ட விட போகுது. நீ உயிரோடு இருக்கணும்னா உண்மையை சொல்லு. இவன் சொல்ல மாட்டாமா? சொல்லு. 5000 குடும்பம் நடுத்தருவில் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு நாள்ல 2 நாள்ல 6 மாசம் கதவடைப்பு, ஆர்ப்பாட்டம்,
மறியல்னு எல்லா விதத்திலும் போராடி பார்த்தாச்சு. ஒரு முதலாளி நம்மால் பண்ணி வைக்க முடியல. இனிமே பேசி பிரயோஜனம் தலைவர். நாம தான் தீவிரமா இருக்கணும். கரெக்ட். நம்ம போராட்ட முறையை மாத்திக்க வேண்டியதுதான். தனசேகர கடத்திட்டு அவர் கடத்திட்டா லேபர் பிரச்சனை சரியாயிருமா? ஏன் ஆகாது? தனசேகர கடத்திட்டு வந்து மிரட்டி நம்ம கோரிக்கைகளுக்கு அவனை பணியோ அவர் ஒத்துக்கலனா எல்லா முதலாளிகளுக்கும் தான் சேர்த்து வச்ச சொத்து சுகத்தை விட தான் உயிர் மேல ரொம்ப ஆசை இருக்கும். தனசேகர் கண்டிப்பா ஒத்துக்குவான். தம்பி இங்க வா சார். இதை வச்சுக்க. எதுக்கு சார்? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. நான் இங்கதான் இருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. சரிங்க சார். அங்க பாரு, நான் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது, நீயா சொல்ற மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் 10 ரூபா. தலைவரே, இத்தனை நாள் தலைமுறை வந்தோம்ல, இன்னைக்கு எதுக்கு இருக்கிறத சொல்லி அனுப்புறீங்க? எவ்வளவு நாள் தான் தலைமுறைவா இருக்கிறது? என்னைக்காவது ஒரு நாள் பிடிபட்டு தானே ஆகணும். அதுக்கு பேசாம நம்மளே போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிடோம்ல, அதுக்கே பையன் சொல்லி அனுப்புறீங்க? முதல்லயே புத்திசாலித்தனமா சிந்திக்கிறவன் தலைவன், பின்னால புரிஞ்சுக்கிறவன் தொண்டன். புரியுதா? புரியலையே. உனக்கு எல்லாமே பின்னால தானே புரியும். என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டேன் இல்ல? இதுதான் போலீஸ். நீயா ஜீப்ல ஏறியா இல்ல விலங்கு மாட்டி எடுத்துட்டு போட்டுமா? எப்படி போனாலும் ஜெயிலுக்கு தான் போறேன். உங்க ஆசை எப்படியோ அப்படியே போவோம். என்ன தலைவர் பார்க்கணும். வாஜிபா என்ன தலைவர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா? வேலைகளை பண்ணி வச்சு இப்ப போய் மாட்டிக்கிட்டீங்களே. வேணும்னா நீங்க வெளியில வர வரைக்கும் தனசேகர் மட்டும் தள்ளி வச்சுக்கலாமா? அது ஒண்ணு ஜீவா. தலைவர் ஜீவா, நான் உள்ள இருக்கணும்னு கவலைப்படாத. ஒரு லட்சியவாதிக்கு தலைவரை விட கொள்கை தான் முக்கியம். நம்ம பிளான் படி கச்சிதமா முடிச்சிட்டு என்ன கான்டாக்ட் பண்ண. ஓகே தலைவா. இந்த ஓட்டுல மூடிடலாம்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதை கேள்விப்பட்ட அருமை நண்பர் தனசேகர் அவர்கள் இந்த ஓட்டுல தானே வாங்கிக்கிறதா ஒரே ஒரு போன் கால் தான் பண்ணார். நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அவருடைய நிர்வாகத்துல இந்த ஓட்டல் நிச்சயமா பெருசா வளருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஓட்டலோட சகல உரிமைகளும் அவரை சேர்ந்தது. மிஸ்டர் தனசேகர், எஸ் பாண்டியன். ஹலோ. உனக்கா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? அம்மா இவரு நம்மால் தான். அமௌண்ட்ல ரெடியா? அதெல்லாம் ரெடியா இருக்கு. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போலாமா? நோ 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 நோ. ஃபர்ஸ்ட் பிசினஸ், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். என்ன பாண்டியா, தண்ணி போட்டா கணக்க மறந்துடுவே என்ன? அதெல்லாம் இல்ல. இந்த பாரு, நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். புரிஞ்சுதா? இந்த பெட்டியை கொடுப்ப. வாங்கிக்க. 10 லட்சம் கரெக்டா இருக்கும்ல? சந்தேகமா இருந்தா எண்ணி பாத்துக்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. உன் முதலாளி தனசேகரை கொலை பண்ணணும்னு என்கிட்ட சொன்ன. நானும் என் ஆளுங்களை அனுப்பி பாம்பு வச்சு கொலை பண்ணேன். ஆனா புரியுது, நீ என்ன கேக்குறன்னு நல்லாவே புரியுது. என்னடா அது, முதலாளி உன்னை தொழிலாளி மாதிரி நடத்தல. கை நிறைய காசு கொடுத்தான், கார் கொடுத்தான், பங்களா கொடுத்தான், ஒரு ஸ்டூடியோ ஓனர் மாதிரி உன்னை நடத்தினா. அவனை ஏன் கொலை பண்ண சொன்னேன்னு கேக்குற இல்லையா? ஆமா, அதேதான். பாண்டியா, இந்த சோமி எதையுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டான். எத்தனை நாளைக்கு தான் ஓனர் மாதிரியே இருக்கிறது? கோட்டீஸ்வரன் ஆக வேண்டாமா? அதுக்காக நான் என்ன பண்ண தெரியுமா? நம்ம ஸ்டூடியோலயே முதலாளிக்கு தெரியாம சில கச்சா முச்சாம் படம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி. தப்பு இல்ல. இது பேசாத. இதுக்கு மேல நீ பேசாத. இதுக்கு மேல நீ பேசல, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. நீ எப்படா இருந்த? குப்பையில இருந்தடா. உன்னை கோபுரத்தில் தூக்கி உட்கார வச்சேன். எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. எதை வேணாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்னால பொறுத்துக்க முடியாது.
உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். இந்த ஸ்டுடியோ அக்கௌண்ட்ல செட்டில் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. இல்ல சார், என்ன கொலகாரனா மாத்தாத, கொலகாரனா மாத்தாத. கெட் அவுட், கெட் அவுட், கெட் லாஸ்ட். அதுக்காக தனசேகர கொலை பண்ண சொன்னேன். அன்னைக்கு வெளியில போடா நாயேன்னாரு, அதோட விடுவாரா? உள்ள தள்ளிடுவார. சில்லறையும் செல்வாக்கும் உள்ளவராச்சே. அதனால அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். நீ செஞ்சு முடிச்சுட்ட. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். இல்லடியா நீ, நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி. போய் பிடிடா அவளை. அப்பா, நம்ம அம்மாவுக்கு தெரியாம இந்த புத்தகத்துல வாங்கப்பட்ட பாடு 300 ரூபாயா. பெரும் பாடம். சைலன்ஸ். அம்மா, ஐயோ, கண்ணாடி மாதிரி உடம்பு, அரையும் குறையுமா துணி. ஐயோ ஐயோ ஐயோ. டேய், இங்க இருக்கடா. அடாடாடாடாடாடா, இந்த போனோட பெரிய தொல்லப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். யார் பேசுறது? யார் அது போன்ல லொட்டு லொட்டுன்னு? ஓ, ஜோதியா. அம்மா, உன் பாச எனக்கு புரியாதுமா. அம்மா இப்பதான் பக்கத்துல பங்கன் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்புறமா போன் பண்ணு. அட, என்னமா மறுபடியும் தட்டிட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல, சொன்னா கேட்டா எஞ்சிடலாம். அப்புறமா பண்ணு. என் கண்ணு. பெரிய இம்சப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். நீதானாமா? ஏமா இப்பதானமா சொன்னேன் அம்மா இன்னும் வரல. என்ன இன்னும் கொஞ்ச நேரம் வந்துருவாமா? ஐயோ, லொட்டு லொட்டு தண்டி போன உடைச்சாத பைய. ஏய், யார் போன்ல? ஜோதிமா. ஜோதிமா என்ன உளற? இல்ல, நம்ம ஜோதி பேசுது. போன கூட. ஹலோ ஜோதி, நீ இப்ப எங்க பேசுற? ஓகே, நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே? என்னம்மா, என்னாச்சு? ஜோதி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கா. நான் ஸ்டுடியோ போறேன். நீ போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை இமீடியட்டா அங்க வர சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சுமா? புரிஞ்சது புரியாம போச்சா?